அண்மை செய்தி. போக்குவரத்து தொழிலாளர்களின் 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த தமிழக அரசு சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். இந்த குழுவின் நோக்கம் என்ன? மேலும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கும் நபர்கள் யார் யார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும். அதற்காக குழு அமைக்க வேண்டும். இதேபோல் 96 மாதங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும். காலி பணியிடை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையின் முடிவாக 15வது ஊதிய குழு பேச்சுவார்த்தையை துவக்குவதற்கு குழு அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த கூட்டத்தில் ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில பிரதான கோரிக்கையான 15வது ஊதிய குழு அமைப்பதற்கு தற்போது குழு அமைத்து போக்குவரத்து செயலாளர் பனிந்து ரெட்டி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக ஊதிய உயர்வு குறித்து பேச வேண்டும் என கடந்த மாதம் வேலைநிறுத்தத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் நிதித்துறை கூடுதல் செயலாளர் உள்ளிட்ட போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர்கள் என மொத்தமாக 14 பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா 14வது ஊதிய ஒப்பந்தமானது 31/8/2023 நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் புதிய ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அந்த குழு அமைக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக தொடர்ந்து தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது பிரதான கோரிக்கையான குழு அமைக்கக்கூடிய முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 14 பேர் கொண்ட குழுவை அமைத்து பனிந்து ரெட்டி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.